நீங்கள் எத்தனையோ முறை போருக்கு சென்றீர்கள். ஒரு முறையும் நான் உங்களை தடுத்ததில்லை. இல்லை இல்லை இல்லை. ஆனால் துஷ்ட சகுனமாகிய எனது வலது கண் துடிக்கின்றது. வலது கண்ணு துடித்தால் ஆண்களுக்கு ஏதோ துன்பம் நேரப் போகின்றது என்று அர்த்தம். ஆமா. ஒரு முறை உங்களை தடுக்கின்றேன். போருக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் போருக்கு போய் வரலாம், வராமலும் போகலாம். நீ வருவியா சாகுவியா யாருக்கு தெரியும்? வராது. சரி, வருவாதே அந்த அம்மா ஒரு பெண் பிறவி. ஒரு பெண் தன்னுடைய ஆசைகளை வெட்டமிட்டு வாயை திறந்து கேட்கிறாங்க. நீ ஒரு டவுட்டா இருக்குது. சாஸ்திரங்கள் உங்க மனைவி தானே? நான் சொல்வதை சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது? ஒருவர் போருக்கு செல்வதற்கு முன்பாக கலவையிலே ஈடுபட்டார், பெண்ணோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது கிடையாது, வெற்றி கிட்டாது என்று சாஸ்திரம் தெரிவிக்கின்றது. ஆனபடியினால் தான் நீங்கள் சேர மாட்டோம் என்று தெரிவிக்கின்றீர்கள். சரி சரி. அவனை கொன்று வென்று பிறகு வந்து இவருடன் அவனை தின்று சாப்பிடுவீங்களா? பிறகு வந்து சேர்வதாக தெரிவிக்கின்றீர்கள். சரி சரி. இப்போது போய்கின்றது அரசு. மரியாதையுடன் அரண்மனைக்கு போடி. ஐயோ, நீங்க சொல்லி நான் சொல்லிட்டேன். சரி சரி அரசு, நம்ம மறுபடியும் வர்றாங்க. அவன் புடிச்ச வீட்டுக்கு வந்த உனக்கு இல்லையா கஷ்டம்? சரி. மணிமாறன் தேவனோடு சண்டை செய்வதற்காக அரண்மனை வாயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த இடத்துல
யாரோ தெரியும். இருக்கிறார் மன்னா. அண்ணா இருக்கிறார். அண்ணா நீங்க பாருங்களா இருக்கிறார் மன்னா. நாங்க வேற உங்க கூட சண்டைக்கு வந்தோம்ல எங்க வீட்டுக்காரி கூட இதே ரோதனை தான். அதனால அந்த நீங்க பண்ணதான் நானும் அந்த மாதிரி சொல்லிட்டு வரணும். பெண்ணே எங்க அரசரும் அவருடைய மனைவியாகிய மதுரவல்லியோடு சேர மாட்டேன், போர் செய்த பிறகு வந்து சேர்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனபடியினால் அரசர் எவ்வளியோ நாமும் போ, நாளை பார்த்துக்கலாம் போ. நான் விட்டு போறேன். ரொம்ப போச்சு. சரிங்க. அடுத்து மணிமாலன்